அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். நான் ஜெயமிஸ்கே கோபி. சென்னை விமான நிலையத்திற்கு மேங்களூர் நோக்கி பயணம். என்னுடைய முருகர் ஆராய்ச்சியில் அது ஒரு மைல்கல் தான் சொல்லணும். இந்த பயணம் உலகம் முழுவதும் சப்தகன்னிகள், அஷ்டகன்னிகள், நவகன்னிகள் வழிபாடு இருந்திருக்கு. இந்த வழிபாடெல்லாம் முருகப்பெருமான் தான் தோற்றுவித்தாரு. அதுக்குண்டான தொடர்பு என்ன? கன்னிமார் வழிபாட்டுக்கும் முருகப்பெருமானுக்கும் என்ன தொடர்பு? ஏன் முருகப்பெருமான் சப்தகன்னிகள் வழிபாட உலகம் ஃபுல்லா தோற்றுவிச்சார்? அதுவும் குறிப்பா இலங்கை, தமிழ்நாடு, கர்நாடகா இந்த 3 இடத்துலயும் மிகப்பெரிய அளவுக்கு அந்த சக்தி வேலை செய்யுது. அதுக்காக தான் இந்த மேங்களூர் பயணம். நாளைக்கு மேங்களூர்ல ஒரு நிகழ்வுல கலந்துக்கிறேன். கண்டிப்பா என்னோட ஆராய்ச்சியில ஒரு பெரிய விஷயத்தை முருகப்பெருமான் காட்டுவாரு. அதுக்காக தான் இந்த பயணம். இதை தொடர்ந்து இமயமலை பயணமும். இமயமலையில இதுவரைக்கும் முருகர் அடிகார்கள், முருகர் யுகத்துல எத்தனையோ சம்பவங்கள் ஒவ்வொருத்தர் மூலியமா தெரிய வந்துட்டு இருக்கு. அதுல நம்மளும் ஒரு கருவியா செயல்படுறோம். அந்த இமயமலை பயணத்துல இதுவரைக்கும் நம்ம கேள்விப்படாத ஒரு முருகர் சக்தி சார்ந்த ஒரு விஷயம் அந்த நான் போற இடத்துல இமயமலையில இருக்கு. இந்த பயணமா இருக்கட்டும், அந்த பயணங்கள் எல்லாமே முருகப்பெருமான் கருணையாலும் உங்க அன்பினாலும் தான் நடக்குது. எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.